உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. சரி எது தப்பு எதுன்னு ரெண்டுத்துக்கு இடையில சூஸ் பண்ண சொன்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சரிக்கு தான் சூஸ் பண்ணுவேன். ஆனா எங்க பிரச்சனை என்னன்னா ரெண்டு சரியான விஷயத்துக்கு நடுவுல வித்தியாசம் பார்க்காம சூஸ் பண்ண வேண்டி இருக்கிறதா. நான் எப்படி சூஸ் பண்றது? என்னோட கடந்த காலம் நினைச்ச ஒரு விஷயம் இப்ப என் நிகழ்காலமா வந்து நிக்குது. இப்போ நானும் ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த என்னோட நிகழ்காலம் இப்ப கேள்விக்குறியா நிக்குது. என்னோட கடமை என் காதல் ரெண்டுத்துக்கு நடுவுல எதை நான் தேர்ந்தெடுக்கிறது? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? இப்ப நீயே சொல்லு, நான் என்ன பண்றது? ரெண்டுத்துக்கும் நடுவுல நான் தான் மாட்டிக்கிட்டு இருக்கேனே. மோகன் ஐயா, உங்க மனசுல இருக்க இந்த குழப்பம் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஆனா அந்த பொம்பளை துளசி அக்காவே கிடையாதுன்னு என்னால உங்களுக்கு சொல்லவும் முடியல, நிரூபிக்கவும் முடியல. அவ நடிக்கிறான்னு எனக்கு தெரியும். எனக்கு எனக்கு புரியல. உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? புரிய வைக்க வேண்டாம் மோகன் ஐயா. நீங்க எதுவும் புரிய வைக்க வேண்டாம், புரிய வைக்க முயற்சி பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்குதோ, நல்லது கெட்டது சரி தப்பு எல்லாம் கடவுள் கிருஷ்ணரோட விருப்பப்படி மட்டும்தான் நடக்கும். ஒருவேளை இது கூட அவரோட விருப்பமா இருக்கலாம். கஷ்டத்தை கொடுத்திருக்கிறது அவர் தானே. இதுக்கான தீர்வையும் அவர் தான் சொல்லணும். நான் என் கழுத்துல இருக்க தாலியை கொடுக்க தயார். இப்படி இல்ல, நான் சுமங்கலின்ற அடையாளத்தையே என்கிட்ட இருந்து பறிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல. அந்த முடிவை ஒழுங்கா முறைப்படி பண்ணுங்க. என் கழுத்துல இருக்க தாலியை நான் கழட்ட மாட்டேன். நீங்களே என் கழுத்துல இருக்க தாலிய உங்க கையாலேயே கழட்டி எடுத்துக்கோங்க. இந்த வேலை பூனை கழுத்துல இருக்க மணியை கழட்டுற மாதிரி இல்ல. ஒருவேளை மோகன் உணர்ச்சிசப்பட்டு முடியாதுன்னு சொல்லிட்டானா? உனக்கு என்ன தோணுது காது? மோகன் அந்த 2 அடி சூனியக்காரி கழுத்துல இருந்து தாலிய கழட்டுவானா மாட்டானா? இந்த காட்டு பூனை இப்ப வீட்டு பூனை ஆயிடுச்சு. உண்மைய சொல்லணும்னா ராதா கிட்ட இப்ப எதுவும் மிச்சம் இல்ல. எனக்கு மோகனை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். ராதாவை நிச்சயம் காயப்படுத்த மாட்டான். ஐயே பாவம், உண்மைக்கும் பொய்க்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.